ஹாய் மக்களே, வணக்கம். என்னை பற்றி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னை பற்றி அப்படின்னா என்னுடைய பேர் என்ன உங்களுக்கு தெரியும். என் பேர் அமுதா, ஓகேவா? நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறேன். சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. ஒரு 10-11 மாதத்துலேயே எனக்கு சேனல் வந்து மானிடேஷன் ஆகி திருப்பி வந்து நான் வேறு ஒருத்தங்க வீடியோ போட்டேன் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லி அதை போட்டது உண்மைதான். அது வந்து மானிடேஷன் கேன்சல் ஆகி திருப்பி 3 மாதம் அதுக்காக வெயிட் பண்ணி 90 நாள் கழித்து முறையை அப்ளை பண்ணி எனக்கு சேனல் மானிடேஷன் ஆகி இப்போது 2 மாதம் ஆக போகுது. இப்போ வந்து சேனல் மானிடேஷன் ஆனதுனால நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குறக்கூடிய ஒரு கேள்வி, சம்பளம் வாங்கியாச்சா அப்படின்னு. ஓகே, நானும் லைவ் போடுறேன், ஷார்ட் வீடியோ போடுறேன், எல்லாம் போடுறேன். வந்து டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அப்போ ஒரு சிலர் சொன்னாங்க பெரிய வீடியோ போடுங்க அப்படின்னு. ஓகே, பெரிய வீடியோ போடலாம் அப்படின்னாக்கி நம்ம வீட்டில் வந்து பெரிய அளவில் வந்து கேமரா வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் பெரிய அளவில் சப்போர்ட் கிடையாது. நானே தான் ஃபோன் இந்த மாதிரி வச்சு நானே தான் எடுத்துக்கிடணும். ஏன்னா எல்லாருக்கும் அவரவர் வேலை முக்கியம். அதில் வந்து பெரிய அளவில் வந்து பசங்களுக்கும் சரி இவங்க அப்பாவுக்கும் சரி பெரிய அளவில் நாட்டம் கிடையாது. ஏதோ உனக்கு விருப்பம் நீ பண்ணிக்க அந்த மாதிரி விட்டுட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே எடிட்டிங் முதல் கொண்டு அந்த ஃபோனை வந்து சின்ன சின்ன அசைவுகள் கூட நானே தான் பண்ணிக்கணும். அப்போ பெரிய வீடியோ எங்கிட்ட போய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு சில நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் எப்போமாச்சும் போகும்போது நானே அந்த கேமராயை செல்லை வச்சு நானே எடுத்து இந்த மாதிரி தான் போடுறோம். பெரிய அளவில் வந்து வியூஸ் போகலை. ஓகே, இருந்தாலும் நம்மளுடைய முயற்சியை கைவிடக்கூடாது, போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு 10-11 மணிக்கு வந்து நம்ம டாலர் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்போ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு என் டாலர், அதாவது நான் பார்ப்பேன், சில நாள் ஒரு சில நாள் பார்க்க மாட்டேன். என்னங்க பெரிய வித்தியாசம் வந்துட போகுது, அதை போட்டு பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி $100 மேலே வந்த பிறகு தான் நமக்கு அக்கௌண்ட்டில் அந்த ரூபா வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இன்னைக்கு வந்து நேற்று நான் பார்த்தேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு உளுந்து சிரிக்க தான் தோணுச்சு. ஏன்னா எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னாக்கி எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, நீ இதுக்காக மெனக்கெட்டு கிடக்கா, தேவையா உனக்கு, ஏன் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு கிடக்கா அப்படின்னு. ஏன்னா நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு வச்சோம். அவங்க என்கிட்ட டைம் ஒதுக்குறதே பெரிய விஷயம். ஏன்னா அவங்க வேலை அப்படி. அதனால் வந்து உங்களுக்கே தெரியும், எல்லா வீட்லேயும் ஜென்ட்ஸ் வந்து பொதுவாக மனைவிமார்கள்ட்ட டைம், அது எப்படி சொல்லணும் தெரியல, இங்கிலீஷில் சொல்லுவாங்களே தெரியும், டைம் ஒதுக்குறதே பெரிய விஷயமா தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் அவங்க வேலை, அப்புறம் வீட்டுக்கு வந்தால் அவங்க மொபைல் எடுத்து பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவாங்க. நம்மளோட நேரம் செலவழிக்கிறதுங்க குறைவு தான். இதில் அப்படியே அவங்க ஒரு டைம் ஒதுக்கி நம்மகிட்ட வந்து பேச வந்தால் 1/2 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் நான் இப்படி சம்மந்தமாகவே பேசுவேன். அது அவங்களுக்கு கடுப்பாகி ஒரு கட்டத்தில் கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, நீ இதில் இடந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டடாக்கா, சும்மா இருக்கிறியா, என்ன போட்டு நான் உன்ட்ட பேசலைன்னு வரத்தை விட பேசுனேன், இதை பற்றி பேச அப்படின்னு. இப்போ அதனால் அதிகமாக பேசுகிறதையும் தவிர்த்தாச்சு இது விஷயம் மட்டும். அப்போ அந்த சொல்லும்போது ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, நீ வந்து இதில் வந்து 1 பைசா சம்பளம்னு வாங்கிக்கிடவே மாட்டா, எதுக்கு போட்டு தொண்டை தண்ணி வத்திட்டு கிடக்கா, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு கதவை பூட்டிக்கிட்டுறா, லைவ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கதவை பூட்டிக்கிட்டுறா, எத்தனை மணி நேரம் நீ அதில் உட்காந்துருக்கா பாரு, இது நீ வந்து ஒன்றுமே உனக்கு இதில் கிடைக்க போகிறது இல்லை, உனக்கு டைம் அவ்வளோ வேஸ்ட் பண்ணுறது தான் மிச்சம். நான் சொல்லுவேன், நான் வந்து என்னுடைய பொறுப்புகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு தானே அப்படின்னாலும் நான் பண்ணுறேன், அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை இருக்கும் நமக்கு, என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு இதில் எதுவும் ஒரு சம்பளம் வராதான்னு. ஆனால் 1.5 வருஷம் 1.25 வருஷம் ஆனப்புறமும் நேற்று வந்து நான் என்னுடைய டாலர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்லுறேன், நல்லா கேட்டுக்கங்க. எனக்கு சங்கடம் தான், நான் வந்து சங்கடத்தோடு தான் இதை சொல்கிறேன். எனக்கு சில டைமில் வந்து வேண்டாம், இதை விட்டுருவோம். ஏன்னா எனக்கே தெரியுது நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து நம்முடைய சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணணும். அது தாண்டி ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு திறமைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை என்ன மாதிரி நிறைய பெண்கள் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. நானும் அதை மாதிரி நினச்சிட்டு இது பண்ணோம். நேற்று வந்து $25 அதாவது 25 போட்டு மாதிரி 25 பைசா தான் இந்த டாலர் மதிப்பில் வந்து 25.25 காமிச்சிச்சு. ஓகே, இன்னைக்கு பார்ப்போம் அப்படின்னு நேற்று வந்து ஒரு பெரிய வீடியோ போட்டிருந்தேன் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஷார்ட் வீடியோவும் 2-3 போட்டிருந்தேன், பிளாகு போட்டிருந்தேன். இந்த மாதிரி போட்டும் இன்னைக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தா என்ன நினச்சே, நான் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. 3 பைசா ஏறி இருக்கு. அந்த 25 பைசாயிலேருந்து 3 பைசா ஏறி இருக்கு. இந்த 3 பைசாக்காக கிட்டத்தட்ட நேற்று வந்து நான் ஒரு நைட்டு வந்து ஒரு 7:30
7:30லேருந்து ஒரு 9 மணி வரை 1.5 மணி நேரம் கிட்ட போட்டிருப்பேன், லைவ் போட்டிருக்கேன். திருப்பி ஷார்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக டைம் ஒதுக்கியிருக்கேன். அப்புறம் சமையல் காலையில் உள்ள விளாக் இதெல்லாம் எங்கள் வீட்டில் செய்தோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆனால் ஏன் நமக்கான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எனக்கே ஒரு மனசு கவலையாக இருக்குது. சும்மா வெட்டியாக நம்ம இதில் டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ, நம்முடைய எந்த ஒரு இதுக்குமே இங்கே அங்கீகாரம் இல்லையா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் நான் வந்து இதை ஒரு வருத்தமாக தான் சொல்கிறேன். இதை வந்து யூடியூப்காரங்களே எதோ பண்ணினாலும் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு இதில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வந்து எப்போவுமே எனக்கு ஒரு எண்ணம் உண்டு, பூக்காத செடி காய்க்காத மரம் புகழ் இல்லாத மனசு இந்த பூமிக்கு பாரம். அதனால ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இதுக்குள்ளே இருந்து இது நாள் வரையும் நினச்சிக்கிட்டே அந்த விஷயத்த நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து ஒரு சில டைமில் நம்மளே ஒரு லைவ் பார்க்குறோம், டீசெண்டாக நல்ல மாதிரி லைவ் பண்ணுறவங்கள யாருமே பார்க்குறதில்ல, யாருக்கும் வியூஸ் போகிறதே இல்லை. ஏன்னா அவங்களோட என்னைக்காவது ஒரு நாள் வரும்போது கூட அவங்க சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட், உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு வரலன்னு, நம்மளோட லைவ் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு. இது யார் இந்த நோட்டிஃபிகேஷன் ஏன் போக மாட்டேங்குது அப்படிங்கிற ரீசன் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு சிலர் வந்து ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஆபாசமான பேச்சுகள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அப்படி சர்க்கரையை மொய்க்கக்கூடிய எறும்பு கூட்டமாட்டம் இருக்குது, நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு வேதனையாக இருக்குது. நல்ல விஷயங்களை பேசுகிறவங்களுக்கோ நல்ல மாதிரி பேசுகிறவங்களுக்கும் இந்த இடத்துல அங்கீகாரம் இல்லையா, அது ரொம்ப கவலையான ஒரு விஷயமா இருக்குது. இல்லை ஒன்று பாலியல் சம்மந்தமான விஷயமா பேசுகிறாங்கன்னா அதுக்கு நல்ல வியூஸ் போகுது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அப்போ இங்கே வந்து இந்த ஊடகங்கிறது இதுதானா, இதோடைய பார்வை இதுதானா அப்படின்னு எல்லாம் நினைக்க தோணுது. அப்போ நமக்கு இங்கே இடம் இல்லையா, நமக்கான அங்கீகாரம் இங்கே கிடைக்காதா, அந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விக்கான விட யார் சொல்லுவா? இப்படியே சுற்றி இதில் வந்து அப்படியே நிற்க மாதிரியே தான் இருக்குது, எதுவுமே இல்லை அப்படின்னு. எங்கள் வீட்டுக்காரங்க நீ வந்து இந்த விஷயத்துள்ள நீ எதுவுமே சாதிக்க முடியாது முட்டை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இதில் ஒன்றும் இல்லை, கடைசியாக பாரு நீ கத்தி தொண்டை தண்ணியை வற்ற வச்சு நீ அதை பண்ணி இதை பண்ணி ஒன்றுமே கிடைக்க போகிறது இல்லை, நீ ஏன் இதில் கிடந்து மெனக்கடுறா, ஏதோ ஜாலியாக டிவி பார்த்தோமா சீரியல் பார்த்தோமா அக்கா தங்கச்சி பக்கத்து வீட்டில் பேசிட்டு சந்தோஷமாக நீ இருக்கக்கூடிய வழியை பாரு, இதுலேருந்து வெளியே வா, அப்படி தான் பல நாள் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்னைக்காவது எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு தேடிக்கிட்டே இருக்கேன், என்னைக்கு கிடைக்கணும் தான் தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே வந்து நான் இப்போ வந்து பேசுனது வந்து என்னுடைய மனசில் இருந்த ஆதங்கத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து பெரும்பாலான நிறைய பேர்த்துக்கு இந்த யாக்கும் ஆதங்கங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறாங்க, என்னால் முடியலை, அதனால தான் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எங்களுக்கான அங்கீகாரம் எல்லாம் கிடைக்காதுங்க. கிடைக்குமா கிடைக்காதா?